நீங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் என்ன சரியான பூமர் அங்கிளா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது திமுகல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணா அப்ப நீங்க இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா விஜய் அவர்கள் என்ன கேக்குறாரு? நியாயமா தானே சார் இருக்கு. உறவு முறையில மாமான்னு கூப்பிடுறது பழக்க வழக்கம். பூமர் அங்கிள் பூமர் மாமான்னா யாராவது கூப்பிடுவாங்களா? தாய் மாமலை போய் பூமர் மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? உறவுக்குள்ள தானே சார் பூமர் அம்மா பூமர் அப்பான்னு தானே சார் சொல்றாங்க. பூமர்னா என்ன விளக்கம் சொல்லுங்க. பூமர்னா என்ன? அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அண்ணாமலைலாம் ஒரு ஆளாங்க தமிழ்நாட்டில். அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் அதான் சொல்கிறேன். உங்கள் அந்த திமுக அண்ணாமலை இதெல்லாம் ஒரே கொள்கை சித்தாந்தங்களுடையது. அதனால் நீங்கள் பேசத்தான் அண்ணாமலைக்கும் சொம்பு தூக்குவீங்க. அப்படியே போனீங்கன்னா அங்கே ஆர்எஸ்எஸ்க்கும் சொம்பு தூக்குவீங்க. அது எல்லாமே ஒரே கூட்டணியில் இருக்கிறதா, கொள்கை கூட்டணி தான். ஆர்எஸ்எஸ் திமுக கொள்கை கூட்டணி, புரியுதுங்களா? அதனால நீங்கள் அண்ணாமலையெல்லாம் அதில் இழுத்துட்டு வர்றது எனக்கு புரியுது. உங்களுக்கு நீங்கள் விட மாட்டீங்க அவங்களெல்லாம். சார் சிஎம்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பர்சன் சார். எல்லாருக்குமே அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அவருக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருமே மாமாங்கிறது இழிவான சொன்னா சொல்லுங்க. நான் இனிமேல் யாரையும் என் தாய் மாமனை கூட மாமான்னு கூப்பிட மாட்டேன். மாமங்கிறது இழிவான சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதான் நீங்க இத வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ண பாக்குறீங்க. நான் இத மாமான்னு கூப்பிடுறது தப்புன்னு நான் எங்கேயாவது சொன்னா, ஆனா ஒரு மேடையில நீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விமர்சனமா அது ஒரு கிண்டல் பண்ற நையாண்டி பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கேன்னு கேட்கும்போது அந்த மாதிரி தான் சொல்லணும். சொல்லுங்க, நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்றது. இது நையாண்டியா? மாமானா மிஸ்டர் அங்கிள் தான் சொன்னார். இதுக்கு மேல என்ன வேணும்?